கேரளா வயநாடு பகுதியில் நைட்டு அடுத்தடுத்து நடந்த மண் சரிவில் சூரல் மலை மேப்பாடு அந்த பகுதியோட ஸ்ட்ரக்சரே மாறி போயிருக்கு. நைட்டு 2 மணிக்கு ஃபர்ஸ்ட் லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. அதுல இருந்து தப்பிச்சு வந்த மக்கள் உயிர் பிழைச்சி அந்த ஒரு பெருமூச்சு விடுறதுக்குள்ள 4:30 மணிக்கு திரும்ப அந்த அவல சத்தம் அடங்கிறதுக்குள்ள திரும்ப 6 மணிக்கு 500 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல பல வீடுகள், அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கு, காரு எல்லாமே மண்ணுக்கு கீழே புதைஞ்சிருக்கு. இதுல இன்னும் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, உயிரிழப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நடந்திருக்கு. லேண்ட்ஸ்லைட்ல இருக்கக்கூடிய சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னா மீட்பு பணி தான். நாம நினைக்கிற அளவுக்கு அது ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ ரீசெண்டா கர்நாடகாவில் ஷிரூர்ல நடந்த லேண்ட்ஸ்லைட் எல்லாருக்கும் தெரியும். கேரளாவை சேர்ந்த லாரி டிரைவர் அர்ஜுனை இன்னும் மீட்க முடியல. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நானும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவேன். இன்னும் நிறைய கண்டென்ட்டை பெட்டரா உங்ககிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எனிவே வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சவுத் வெஸ்ட் மான்சூன் தொடங்குச்சு அப்படின்னாவே மூணாறு, இடுக்கி, வயநாடு, பாலக்காடு, மலப்புரம் இந்த பகுதியில் லேண்ட்ஸ்லைட் நடக்கிறது அப்படிங்கிறது வருஷம் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஜென்ரலாக ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது இருக்கும். அதோட மிட்ல தான் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதோட பாதிப்பாக தான் நைட்டு வயநாடு பகுதியில் இந்த இவ்வளவு பெரிய லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. சூரல் மலை, வெள்ளேரி மலை, மேப்பாடு, வைத்திரி, முண்டகை அப்படின்னு அந்த வயநாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகள் எல்லாமே மலையால சூழ்ந்த பகுதிகள் அப்படிங்கிறதுனால இந்த லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்திருக்கு. பாதிப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. நேற்று காலையிலேருந்தே இந்த பகுதியில் மழை லாஸ்ட் ஒரு 1 வீக்கா 10 டேஸாக ரொம்ப அதிகமாக தான் இருந்துட்டு இருந்தது. பட் நேற்று காலையிலேருந்து விடாமல் மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. கேரளா கவர்மெண்ட்டும் அங்கே அலர்ட் கொடுத்து தான் இருந்திருக்காங்க. பட் அந்த அலர்ட் அப்படிங்கிறது மழைக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எப்பொழுதும் இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் நடக்குது அப்படின்னா ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தப்பிச்சு போவாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரெஸ்கியூ அப்படிங்கிற வேலை நடக்கும். ஆனால் நேத்தி ஃபர்ஸ்ட் நைட்டு 2 மணிக்கு ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. அதுல இருந்தவங்க தப்பிச்சு பதறி பெருமூச்சு விடுறதுக்குள்ள திரும்ப 4:30 மணிக்கு அதுல இருந்தவங்க தப்பிச்சு அந்த அவலக்குரல் அந்த சத்தம் நிக்கிறதுக்குள்ள திரும்ப 6 மணிக்கு நடந்திருக்கு. ஸோ அதனாலேயே தொடர்ச்சியா அடுத்தடுத்து நடந்ததுனால இந்த பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 500 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 500 குடும்பம்னா எத்தனை பேர் அப்படின்னு தெரியும். இதுல இந்த பகுதியில பெரும்பாலும் யாராரு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேயிலை தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தான். இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியல. இதுல நிறைய வீடுகளை மண்ணு மூடி இருக்கு. பைக்கு, காருன்னு அந்த லேண்ட்ஸ்லைட்ல எங்கெங்கெல்லாம் என்னென்ன நின்னுதோ எல்லாத்தையும் மண்ணு மூடி இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த வீட்டில் யாராரு இருந்தாங்க, அங்க யாராரு தங்கியிருந்தாங்க, எத்தனை பேர் இந்த மண்ணுக்குள்ள மூடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அச்சம். இப்ப நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த அப்டேட் வந்து இத்தனை பேர் இறந்திருக்காங்க, இத்தனை பேர் காயமடைஞ்சிருக்காங்க, மீட்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வருது. பட் ஃபுல்லா அந்த மண்ணை தோண்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எத்தனை பேர் உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி மேப்பாடு பகுதியில் பக்கத்துல சாலியாறு அப்படின்னு ஒரு ஆறு போகுது. ஸோ இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்ததுல அந்த பகுதியில் இருந்த நிறைய மக்கள் அந்த ஆத்துக்கு அடிச்சுட்டு போகப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆத்துல எவ்வளவு பேர் அடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரியல. ஸோ இதனாலேயே இப்போ இவ்வளவு வருஷம் இதை மாதிரி லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது கேரளாவில் நடக்கும். பட் இன்னைக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. காலையிலேயே பினராயி விஜயன் பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இதை மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டரும் அதுக்கான ரியாக்ஷன் அப்படிங்கிறது உடனே நடந்திருக்கு. இந்தியன் ஆர்மி கேரளா ஃபுல்லா வந்து நிரம்பி இருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன சப்போர்ட் வேணுமோ கேரளா கவர்மெண்ட்டுக்கு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்க குடும்பத்துக்கு 2 லட்சமும் காயப்பட்டவங்களுக்கு 50,000 அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுமே கேரளா என்ன உதவி கேட்டாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டோட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் இப்போ கேரளாவில் நடந்திருக்கு. இதுல இருக்கிறதுலே சவாலான விஷயம் என்னன்னா மீட்பு பணி தான். லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு அப்படின்னா அங்க மீட்பு பணி நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு மீட்பு பணி நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சரியா இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஆனா லேண்ட்ஸ்லைட் நடக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ரோடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோடை கிளியர் பண்ணாதான்
அதுக்கப்புறம் உள்ள போய் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த அப்டேட் வர்றதுக்கே நமக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடும். பொதுவா இதை மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா NDRF இல்ல ரெஸ்கியூ டீம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, பக்கத்து தெருவுல, பக்கத்து கிராமத்துல இருக்கக்கூடியவங்க தான் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் அப்படிங்கறத பண்ணுவாங்க. பட் இந்த விஷயத்துல பக்கத்துல இருக்கவங்க கூட போய் அவங்களை காப்பாற்ற முடியல. ஏன்னா அவங்கவுங்க இருக்க பகுதி அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த முண்டுகைன்னு சொன்னல அந்த பகுதியிலலாம் உள்ள போகவே முடியல. அந்த பகுதிக்கு போறதுக்கு இருந்தது ஒரே ஒரு பாலம். அந்த பாலமும் இந்த லேண்ட்ஸ்லைட்ல வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ உள்ள போகவே முடியல. அப்படிங்கிறதுனாலயே இந்த ரெஸ்கியூ அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. இந்த ரோடெல்லாம் சரி பண்ணாதான் அதுக்கப்புறம் என்னென்ன யோசிக்க முடியும். ஏன்னா உள்ள இருக்கவங்களுக்கு ஃபுட் இருக்கா, வாட்டர் இருக்கா, அதெல்லாம் விடுங்க. நம்ம ஃபுட் எடுத்துட்டு போய் அங்க உயிரோட இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம், அதெல்லாம் விடுங்க. இப்போ ஒருத்தவங்க இன்ஜூர்ட் ஆகி இருக்காங்க, உள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்கள வெளியில கூப்பிட்டு வரணும், ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும், ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு வரணும், இல்ல ஆம்புலன்ஸ் பக்கத்துல போனாதான் அவங்களை ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ லேண்ட்ஸ்லைட்ல இதை எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும்னா ஜேசிபி கிரேன்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அது பக்கத்தில் லேண்ட்ஸ்லைடு நடந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரோடு வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிருக்கு. நம்ம மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக அந்த ரெஸ்கியூ அப்படிங்கிறது ஒரு 6 மணி நேரத்துலேயே 7 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். பட் லேண்ட்ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, வார கணக்கில் எடுக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம், கர்நாடகாவில் ஷிரூரில் நடந்த லேண்ட்ஸ்லைடு தெரியும். கேரளாவை சேர்ந்த அர்ஜுன் அப்படிங்கிற டிரைவர் இத்தனை நாள் ஆகியும் அவர் எங்கே இருக்காரு, உயிரோட இருக்காரா, எங்க போனாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அப்படிங்கிறப்போ இங்க இந்த மீட்பு பணி அப்படிங்கிறது ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருடைய ஃபோக்கஸும் அங்கதான் இருந்துட்டு இருக்கு. பட் என்னன்னா உயிரிழப்பு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நிமிஷம் பார்க்குறப்பவே 30, 40 அப்படின்னு ஒன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளவு மண் சரிவு நடந்தப்போ வீடு எல்லாம் அந்த மண்ணால மூடப்பட்டிருக்கு அப்படின்னா உள்ள எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டா கூட சொல்ல முடியாது. அதனாலே இந்த விஷயம் பதட்டத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இதுல கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு குயிக்கா ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இறந்து போயிருக்கலாம் மண் சரிவில் சிக்கி, ஆனா காயம் அடைஞ்சு எங்கேயாவது மண்ணுல கை கால் மட்டும் மாட்டிக்கிட்டு அதை மாதிரி தவிச்சிட்டு இருக்கவங்க அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்த டீமையும் கேரளா வந்து NDRFலேருந்து ஆர்மிலேருந்து எல்லா சப்போர்ட்டையும் வாங்கி அந்த பகுதிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேரளாவில் இருக்கலாம், ரிலேட்டிவ் இருக்கலாம், இல்லை ஏதாவது வயநாடு பகுதிக்கு சும்மா கூட வேற ஏதாவது காரணத்தால் கூட போயிருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, நமக்கு தெரிஞ்சவங்க வந்து அங்கே யாராவது மாட்டியிருக்காங்க, நம்மளோட ரிலேட்டிவ் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 808-601-0833 965-693-8689 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா இதுக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வில் see you on next video. Bye viewers.